சந்தோஷம். வாழ்க வளமுடன். ஒரு உண்மை பதிவை சொல்ல ஆசைப்படுகின்றேன். வாழ்க்கையில் ஒரு பணக்காரனாக பிறந்து பணக்காரனாக வளர்ந்திருந்தால் எந்த ஒரு தொல்லையும் இல்லை. ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த பிறகு அவனுடைய சந்திக்கின்ற ஒவ்வொரு செயலும் அவனை எவ்வளவு பாதிப்பு உண்டாக்கும் என்பதுதான் உண்மை. சாதாரணமாக ஒரு அடிப்படையில் ஒரு கல்வி படித்துக் கொண்டு ஒரு சாதாரண ஒரு மாணவனாகவே தென்பட்ட அவன் ஏதாவது அன்றாட வேலைக்கு தனக்கு கிடைத்தால் போதும் என்று தன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தார். அந்த காலகட்டமும் அப்படித்தான் நகர்ந்தது. எல்லா ஒரு செயலும் அந்த மனிதனை பார்த்து ஒரு தராதரம் பார்த்து கொண்டது. இவனால் அப்படி என்னென்றால் பொருளாதார ரீதியாக அவனுடைய தடைப்பட்டும் போது அவனுடைய சுய பரிசோதனை செய்வது உண்டு உலகம். அந்த அடிப்படையில் எல்லோரும் சுய பரிசோதனை செய்தார்கள். அப்படியே காலம் கடந்து நமக்கு துணையாக ஒரு மனைவி வந்த பிறகு அந்த இடத்தில் அந்த மனைவி வீரர்கள் நம்ம செய்கின்ற அந்த செயல் இருக்கின்றது. நம்முடைய கஷ்டத்திலேயோ அல்லது செயல்லையோ அவர்கள் மிக பிரமாதம் இருந்தாலும் கூட நம்மளை புண்படுத்தி ஆளாக்கி அவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் அவர்கள் சொல்வது சரி என்பது போல் உணர்த்தும் போதுதான் நமக்குள்ள ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை எனக்கு தென்பட்டது. எவ்வளவோ கடந்தாகிவிட்டது. நமக்குள்ள உணர்ந்து நம்முடைய கஷ்டத்தில் ஒரு பங்களிப்பும் இல்லை. அவர்களை நம்பி நாமும் இல்லை. அதே அடிப்படையில் அவரை எதற்காக அவனுடைய பிரச்சனைகளை ஆராயக்கூடிய ஒரு தன்மையும் இல்லை. அந்த இடத்தில் நம்ம ஜெயிப்பது என்பது எவ்வளவு கடினம். இதையும் தாண்டி ஒரு இடத்தில் வேலை செய்யும் போது அதை தாண்டி பிரச்சனைகளும் தாண்டி அதை கடந்து போக வேண்டும். குழந்தைகள் ஆகிவிட்டது, வளர்க்க வேண்டும், படிக்க வேண்டும், நம்மை சார்ந்த பெற்றோர்களையும் பார்க்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தோடு தான் வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நம்ம ரொம்ப தாழ்வான நிலையில் நம்மளை ஏசியவர்கள் கூட நமக்குள் சிந்திப்பது உண்டு. அந்த சிந்தித்த வாழ்க்கை தான் இன்றைக்கு அது நம்ம ஓரளவிற்கு நம்மளை புரிந்து கொண்டு பாராட்டக்கூடிய சூழ்நிலையும் மாறி இருக்கிறது என்றால் அறிவோ அல்லது செயலோ நம்மளை தாண்டி ஜெயிப்பது என்பது உண்மைதான். ஆனால் நம்மிடம் பொருள் இல்லோருக்கு உலகம் இல்லை. பணமே இல்லை என்றாலும் நம்முடைய மதிப்பீடு எப்படி என்பது சொந்த பந்தத்திலும் குடும்பத்திலும் பணி சார்ந்த இடங்களிலும் நம்மை பற்றி ஒரு அபிப்பிராயங்கள் புரிந்த பிறகுதான் புரிந்தது உலகம் இப்படிதான். நாம தான் மாறியாக வேண்டும். நம்மளுடைய சூழ்நிலைகளை தவறுகளை தெரிந்து கொண்டு புரிதலோடு வாழ்க்கை நகர்த்தினால் நம்மளை தேடி 100 செயல்கள் வரும். அடுத்தவர்களை நம்பி நாம் ஏன் இருக்க வேண்டும் என்ற புரிதல் தான் என்னை காயப்படுத்தி பல நேரங்களில் கனமாக யோசித்து சிந்திக்க வைத்திருக்கின்றது. இன்று சுமூகமாகவே ஒரு நல்வழி பாதையில் ஒரு மேம்பாடாக தெரியும் என்ற மனம் முழுமையாக நம்பி அடுத்த அடிக்கு நம்மளை நகர்த்திருக்கின்றது. இதுதான் வாழ்க்கையில் கண்ட உண்மை சுவரசும் கூட. சந்தோஷம். வாழ்க வளமுடன்.